Hi friends, இன்னைக்கு 10th maths தான் 10th mathsல chapter 1ல next important 5 marks sum give the function f r implies r is defined by f of x equal to 2x plus 7 x less than minus 2 x square minus 2 minus 2 less than equal to x less than 3 3x minus 2 x greater than 3 மொத்தம் நமக்கு 3 இன்டர்வல் கொடுத்திருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கலாம், இது செகண்ட் இன்டர்வல், இது தேர்ட் இன்டர்வல் நம்ம நினைச்சுக்கலாம். then find the values of f சில 4 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க, அதோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்டர்வல், எந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல், செகண்ட் இன்டர்வல், தேர்ட் இன்டர்வல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். இப்போ x லெஸ் தென் -2, அப்ப -2க்கு கீழே -2வை இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது. அப்ப வேல்யூ என்ன எடுத்துக்குவீங்க? நீங்க ஆல்ரெடி கிராஃப் பார்த்துருப்பீங்க. கிராஃப்ல என்ன ஆகும்? -2 கீழேனா என்னென்ன வரும்? -3. என்னென்ன வேல்யூ எடுத்துக்கலாம்? -3, -4, -5, -6 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டாவது இன்டர்வல்ல என்ன கொடுத்துருக்கு? -2 லெஸ் தேன் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 3. அப்ப லெஸ் தேன் ஈக்குவல் டுனா -2வை இன்க்ளூட் பண்ணிக்குவோம். அப்ப என்னென்ன வேல்யூ வரும்? -2, -1, 0, 1, 2, 3யை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்தது 3x minus 2 x greater than equal to 3. greater than or equal to 3னா 3க்கு மேல 3யை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்ப என்னென்ன வேல்யூ வரும்? 3, 4, 5 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மேல ஃபர்ஸ்ட் இன்டர்வலும். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? f of 4. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of 4. அப்ப f of 4ங்கிறது எந்த இன்டர்வல்ல நமக்கு லைஸ் ஆகுது? f of 4 எங்க வரும்? நம்மளுக்கு தேர்ட் இன்டர்வல்ல லைஸ் ஆகும். அப்ப என்ன எழுதுவேன்? x equal to 4 lies in the எந்த இன்டர்வல்? நமக்கு தேர்ட் இன்டர்வல். அப்ப தேர்ட் இன்டர்வல்ல f of x ஓட வேல்யூ என்னது? இந்த இருக்கு. தேர்ட் இன்டர்வல்ல f of x ஓட வேல்யூ என்னது? 3x minus 2. இப்ப xக்கு பதிலா என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? 4. அப்ப f of 4 equal to 3 into 4 minus 2. அப்ப 3 4s என்ன வரும் நமக்கு வேல்யூ? 12 minus 2. 12ல 2 மைனஸ் பண்ண ஆன்சர் இஸ் 10. அப்ப f of 4 ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு? 10. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? f of -2. அப்ப -2 எந்த இன்டர்வல்ல லைஸ் ஆகுது? இங்க பாக்குற -2 எங்க வருது? செகண்ட் இன்டர்வல். அப்ப செகண்ட் இன்டர்வல் வரனால f of x ஓட வேல்யூ என்னது? x ஸ்கொயர் minus 2ன்னு எடுத்துக்கணும். அப்ப x equal to -2 lies in the second interval. அப்ப x equal to -2. அப்ப f of -2 equal to, அப்ப f of x ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கோம் நம்ம இந்த இடத்துல? அப்ப f of x equal to எந்த இன்டர்வல்? செகண்ட் இன்டர்வல். அப்ப என்னது நம்மளுக்கு? x ஸ்கொயர் -2. இப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இந்த இடத்துல? f of -2 equal to x ஸ்கொயர். அப்ப -2 ஹோல் ஸ்கொயர் -2. அப்ப -2 ஹோல் ஸ்கொயர்னா என்ன வரும் நம்மளுக்கு? -2வை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன ஒரு ஆன்சர் நம்மளுக்கு? 4. -2 into -2 plus 4 ஆயிரும். -2. அப்ப 4ல 2 போச்சுன்னா நம்மளுக்கு வேல்யூ என்னது நம்மளுக்கு? 2. அப்ப செகண்ட் சப்டிவிஷன் f of -2 ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு? 2. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல? f of 4 plus 2 into f of 1. ஆல்ரெடி f of 4 நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். the value is 10. அப்ப f of 1க்கு வேல்யூ தெரியாது. அந்த f of 1 ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்ப f of 1 ஓட வேல்யூ எங்க நம்மளுக்கு எந்த இன்டர்வல்ல வந்திருக்கு? இங்க பார்க்கணும். f of 1 இந்த இருக்கு. எந்த இன்டர்வல் நமக்கு? செகண்ட் இன்டர்வல். அப்ப f of x ஓட வேல்யூ என்னது? x ஸ்கொயர் -2. அப்ப f of 1 ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்ப தேர்ட் சப்டிவிஷன்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் f of 1. அப்ப f of 1னா x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 1. lies in the
எந்த குவாட்ரண்ட் நம்மளுக்கு எந்த இன்டர்வல் செகண்ட் இன்டர்வல் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னது செகண்ட் இன்டர்வல்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க 1 அப்போ ஈக்குவல் டு 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 1 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 1 இன்டூ 1 1 மைனஸ் 2 1ல மைனஸ் 2 சப்ரேட் பண்ணா மைனஸ் 1 இதெல்லாம் ரெண்டு டிஃபரன்ட் சிம்பிளா இருக்கு அப்போ சப்ரேட் பண்ணும்போது பிக்கஸ்ட் நம்பருக்கு முன்னாடி உள்ள சிம்பிளை போடுவா அப்போ the answer is minus 1 ஆல்ரெடி f of 4 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்போ therefore f of 4 plus 2 into f of 1 equal to இதான் நமக்கு தேர்ட் சப்டிவிஷனோட கொஸ்டின் அப்போ f of 4க்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 10 அப்போ f of 4க்கு பதிலா 10 plus 2 into f of 1க்கு இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க minus 1 அப்போ என்ன ஒரு ஆன்சர் நம்மளுக்கு 10 மைனஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிரும் மைனஸ் 2 1s are 2 அப்போ 10ல 2 போச்சுன்னா வேல்யூ இஸ் 8 இப்போ என்ன ஆன்சர் நம்மளுக்கு 8 இப்போ தேர்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்கு நம்மளுக்கு f of 1 minus 3 f of 4 divided by f of minus 3 ஆல்ரெடி இப்போ தான் f of 1ஓட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அந்த ஆன்சர் இஸ் 8 ரெண்டாவது f of 4ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு 10 அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம f of minus 3ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா ஆல்ரெடி f of 1ம் f of 4ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அதனால இப்போ நம்ம எதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் f of minus 3 மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ f of minus 3 எடுத்துக்கிறீங்க அப்போ f of minus 3னா xோட வேல்யூ என்னது minus 3 அப்போ minus 3 இங்கே எந்த இன்டர்வல்ல லைவ் ஆகுது ஃபர்ஸ்ட் அப்போ f of xோட வேல்யூ என்னது 2x plus 7 அப்போ f of minus 3 lies in the first interval first intervalல f of x ஓட வேல்யூ 2x plus 7 இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்றோம் f of x க்கு பதிலா minus 3 அப்ப 2 into minus 3 plus 7 2 into minus 2 into minus 3 ஓட மல்டிப்ளை பண்ணா minus 6 plus 7 இப்போ ரெண்டு டிஃபரண்ட் சிம்பிள்ல இருக்கு அப்ப என்ன பண்ணணும் நம்ம சப்ரைட் பண்ணுவோம் minus 6ல plus 7 போச்சுன்னா 1 பிகாஸ் நம்பருக்கு முன்னாடி plus இருக்கனால plus 1 இப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்ப f of 1 minus 3 into f of 4 divided by f into minus 3 அப்ப f of 1 ஓட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இங்க 8 அப்ப அதுக்கு பதிலா வேல்யூ என்ன போடுவீங்க சாரி f of 1க்கு வேல்யூ இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன வேல்யூ நம்மளுக்கு -1 அப்ப வேல்யூ -1 minus 3 into f of 4க்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இங்க 10 அப்ப பிராக்கெட்ல 10 போட்டுக்குவோம் divided by f of minus 3 இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்க 1 அப்ப -1 -3 ஓட 10 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு -30 divided by 1 அப்ப the answer is -1 -30 ரெண்டும் ஒரே மாதிரி சிம்பிள்ல இருந்தா ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதே சிம்பிள் போடுவீங்க அப்ப என்ன வந்துரும் -31 1ஆல டிவைட் பண்ணா அதே நம்பர் தான் அப்ப the answer is -31 அப்ப இந்த இதுல நமக்கு எத்தனை சப்டிவிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க மொத்தம் 4 சப்டிவிஷன் இல்லனா நமக்கு 2 மார்க்ல கேட்டா ஏதாவது ஒரு சப்டிவிஷனை கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you